நம்ம கோவை மக்கள் வந்து பொழுத கழிக்கிறதுக்கு ஊர் ஊரா போயிட்டுருப்பாங்க. அதாவது கார் எடுத்து, வண்டி எடுத்துட்டு எல்லா பக்கமும் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா, லீவு நாள்ல வந்து இங்க கோயம்புத்தூருக்குள்ள வந்து பொழுத கழிக்கிறதுக்கு இடமே இல்ல. அதனால எல்லா பக்கமும் போயிட்டுருப்பாங்க. ஆனா, இப்ப அது தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கோவை காந்திபுரம் பகுதியில செம்மொழி பூங்கா ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பூங்கா பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்குதுங்க. பார்க்கறக்கு அழகா இருக்கும். அதே மாரி உள்ள பார்த்தீங்கன்னா, சிற்பங்கள்லேருந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கனால வடிவமைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வடிவமைச்சு வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்குதுங்க. அப்படியே உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான செடிகள் வச்சிருக்கிறாங்க. அதே மாரி சிற்பங்கள வந்து செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இத சுத்தி பார்க்கறக்கு 1/2 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, 1 மணி நேரமோலாம் பத்தாதுங்க. சுத்தமா சொல்லப்போனா 3 மணி நேரம் வேணுங்க. அப்பத்தான் இத நீங்க சுத்தி பார்க்க முடியும். அதே மாரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு பொருட்கள் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் விளையாடுறதுக்கு விளையாட்டு பொருட்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாரி படிப்பகம், அதே மாரி நூலகம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி நெறைய வச்சிருக்கிறாங்க. உள்ள போய் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்க நேரம் போறதே தெரியாது. 1 மணி நேரத்தில போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு நெனச்சு நீங்க உள்ள போயிறாதீங்க. ஆனா நீங்க குடுத்த காசு வேஸ்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து அங்க சுத்தி பார்க்கறதுக்கு இடம் இருக்குதுங்க. இங்க வந்து நம்ம பார்க்காத செடிகளை எல்லாம் பார்க்கலாம். பாலைவனத்தில வளரக்கூடிய செடிகள் பார்க்கலாம். அதே மாரி பார்க்காத ரோஸுகள பார்க்கலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாரி ராட்டினங்கள் எல்லாமே இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடி போர் அடிக்காதுங்க. அதே மாரி உள்ளே பார்த்தீங்கன்னா, உணவகம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அங்க உணவகங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸு நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல. பலவிதமான ரோஸுகள வந்து அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்க்கறக்கு கலர் கலரா இருக்குதுங்க. எல்லா பக்கமுமே சுத்திக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்து இந்த சைடு பூராமே சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து நேரம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு அழகா இருக்குதுங்க. ஆனா, நம்ம கோயம்புத்தூர் பகுதியில இப்படியெல்லாம் இருக்குதா? அப்படிங்கிறது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா, இத தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா வந்து இங்க வந்து பார்க்க வந்துருவாங்க. வேற வெளியூரெல்லாம் போய் சுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அரசாங்கம். ஆனா, உண்மையிலே சொல்லப்போனா கோயம்புத்தூர் பகுதியில இப்படி ஒரு இடம் வந்தது வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா, இப்ப பாதி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இனி மீதி ரெடி பண்ணாங்கன்னா, நான் சொன்ன 3 மணி நேரம் பத்தாதுங்க. ஒரு நாளே வேணுங்க. அந்த அளவுக்கு வந்து இத ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா சொல்லப்போனா, இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்த தரக்கூடிய வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாரி எல்லாருமே நினைக்கிறாங்க. நெறைய கூட்டம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து பாருங்க. அவ்வளோ அழகா இருக்குங்க.